ஃப்ரெண்ட்ஸ், ஆரவும் ஃப்ரிட்ஜில் வைத்து பரிமாறினால் குழந்தைகள் விரும்பி குடிப்பார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம் சுவையான ரவா பீர்னி செய்வதற்கு கடாயில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நெய் சூடானதும் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து விடலாம். முந்திரி பருப்பு பொன்னிறம் ஆகும் வரை வறுத்து எடுத்து விடலாம். முந்திரி பருப்பு இந்த அளவு பிரவுன் கலர் ஆகவும் எடுத்து விடலாம். அதே நெய்யில் சாரப்பருப்பை வறுத்து எடுத்து விடலாம். நம் பீர்னிக்கு தேவையான அளவு வறுத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாரப்பருப்பு 1 நிமிடத்திலே நன்றாக பொரிந்து வந்துவிடும். நாம் எடுத்து விடலாம். நம் ரவா பீர்னி செய்வதற்கு 1/4 கப் ரவையை நெய்யில் வறுத்து விடலாம். நன்றாக வறுத்து செய்தால்தான் சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரவை இந்த அளவு நன்றாக வறுபடவும் 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம். 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து ரவை நன்றாக வெந்து வரவும் பால் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரவை இந்த அளவு நன்றாக வெந்து வரவும் 2 டம்ளர் பால் சேர்த்து விடலாம். பால் சேர்த்து நன்றாக கொதித்து வரவும் ஏலக்காய் தூள் சேர்த்து விடலாம். இந்த அளவு பால் நன்றாக கொதித்து வரவும் 4 ஏலக்காயை தட்டி சேர்த்து விடலாம். ஏலக்காய் சேர்த்து இந்த அளவு கொதித்து வரவும் 2 கப் ஜீனி சேர்த்து விடலாம். இந்த அளவு ஜீனி நன்றாக கரைந்து வரவும் வறுத்த முந்திரி சாரப்பருப்பை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீர்னி இந்த அளவு நன்றாக கொதித்து வரவும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கி விடலாம். நாம் கடைசியாக நெய் சேர்ப்பதால் நல்ல மணமாக இருக்கும். இந்த அளவு பதமாக இருந்தால்தான் ஆரவும் குடிப்பதற்கு சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான ரவா பீர்னி அருமையாக ரெடி. நம் விசேஷ நாட்களில் இதை செய்து கொடுத்தால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். 1/4 கப் ரவை, பால், ஜீனி இருந்தால் 10 நிமிடத்தில் இதை செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆரவும் ஃப்ரிட்ஜில் வைத்து பரிமாறினால் குழந்தைகள் விரும்பி குடிப்பார்கள். வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தாலும் இதை செய்து கொடுத்தால் மிக அருமையாக இருக்கும்.